ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MS3 டெக் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிவைஸ் தான் நம்ம ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சில ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்காது, FM இருக்காது, பென்ட்ரைவர் எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதைத்தான் நம்ம அடிஷ்னலாக நம்ம மேக் பண்ணி நம்ம ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி மேக் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி MP3 USB பேனல் தேவைப்படும். ஸோ இந்த பேனல் பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கும். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேனலில் வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் USB கனெக்ட் பண்ணிக்கலாம், FM கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் மெமரி கார்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த பேனல் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ளை கொடுக்குறதுக்கும் ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பேனலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னில் வந்து ஆண்டனா கனெக்ட் பண்ணணும், செகண்ட் பின்னில் வந்து ஆடியோ இன்புட் ரைட்டு, அதுக்கப்புறம் கிரவுண்டு, அதுக்கடுத்து ஆடியோ லெஃப்ட்டு, அதுக்கடுத்து கிரவுண்டு 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்காண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பவர் சப்ளை 12 வோல்ட் தனியாக நம்ம கொடுக்கணும். ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படாது. அது இல்லாமல் இதில் வந்து ப்ளூடூத் ரிசீவர் கூட கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரிமோட் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட்டும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இது வந்து சின்ன ரிமோட்டு தான். இந்த ரிமோட்டோட கீழ் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிக்குவாங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா பேட்டரி இதோட கனெக்ட் ஆகிரும். அதுக்கடுத்து அந்த ரிமோட் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த IR LED வந்து க்ளோவாக வருது வந்து உங்களுக்கு கேமராவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேமரா மூலமாக தான் இந்த ரிமோட்டெல்லாம் செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பின் கேபிளும் அதே மாதிரி 4 பின் கேபிளும் கொடுத்துருக்காங்க. 4 பின் கேபிளில் பார்த்திங்கன்னா 1 ஆண்டனா, மீதி 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா RCA ஃபீமேல் பின்னு தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா பழைய ஹோம் தேட்டர் இல்லைனா DVD பிளேயரில் கூட இருக்கும். நான் பழைய ஹோம் தேட்டர்லேருந்து எடுத்திருக்கேன். இதோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 3 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒயர் என்னென்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஸ்பீக்கருக்கு உள்ளது, செகண்ட் ஒயர் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, மூணாவது ஒயர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்பீக்கருக்கு உள்ளது. ஸோ இதில் தான் நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த மாடல் வந்து 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் பழைய USB கேபிள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் தேவைப்படும். இதுவும் பார்த்திங்கன்னா பழைய சுவிட்ச் தான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே முக்கால்வாசி பழைய பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா பழைய பேனல். இதுக்கு முன்னால் உள்ள ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாமே பழைய பொருளே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஒன்லி அந்த மாடல் மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 வோல்ட் அடாப்டர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாடல் வந்து 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் ஒரு பின் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ 5 வோல்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்களே ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இதிலே கனெக்ட் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வயரில் பார்த்திங்கன்னா இண்டிகேட் கொடுத்துருப்பாங்க. சிவப்பு கலரில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு கூட இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ அதை வந்து நான் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் USB கேபிள் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, அதை வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். மைனஸை பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து அந்த போர்டுலேருந்து வருது பார்த்திங்கன்னா இன்னொரு மைனஸ் ஒயர், அந்த 2 மைனஸ் ஒயரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸு மட்டும் சுவிட்சுக்கு போய் சுவிட்சிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த போர்டுக்கு போகும். ஸோ வந்து நம்ம அந்த சுவிட்ச் மூலமாக அந்த மாடல் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாடல் ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை ஆன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா FM மோடில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மோடு மாற்றம் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் மோடு, அது இல்லாமல் இப்போ வந்து பென்ட்ரைவர் USB மோடு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மோடு, அப்படி வந்து ஒவ்வொரு மோடாக நம்மளுக்கு மாற்றிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரிமோட்டும் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த மாடலோட வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா 0லேருந்து 50 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரிமோட் மூலமாகவே நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மோடு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் FM கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பாஃப், சில், வாய்ஸு, அது இது நிறையா எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணி கூட இந்த மாடல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒர்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 200க்குள்ளே தான் இந்த இது வரும். ஸோ அமேசானில் வந்து 200க்குள்ளே இருக்கும். நீங்கள் லோக்கல் எலக்ட்ரானிக் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா 150க்கே வாங்கிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 150க்கு தான் நான் இந்த இது வாங்கினேன். ஸோ நல்ல ஒர்த்தான மாடல். ஸோ இதை நம்ம ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடியோ இன்புட் கொடுக்கணும். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 4 பின்
கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பின் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெட் கலரில் ஒரு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆண்டனா ஒயரு. ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படாது. அது பக்கத்துலேயே ஒரு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, ஒயிட் கலர் ஒயரு. ஸோ அது வந்து ஆடியோ அவுட்டுக்கான ரைட் சைடு, நடுவில் உள்ளது பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அது கடைசி உள்ளது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஆடியோ. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. வயரில் கூட உங்களுக்கு வந்து தனித்தனி கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆர்சிஏ பின் எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து ரைட் சைடு ஆடியோ இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக ரைட் சைடு ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஒயரை. ஸோ பார்த்திங்கன்னா நடுவில் ஒயர் வந்து கிரவுண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஆடியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆடியோ மவுட்டு தான் வரும். நீங்கள் வந்து இதில் ஸ்பீக்கர் எதுவுமே கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மாடுல் அடி வாங்கிடும். இதில் வந்து ஆடியோ அவுட்டு தான் வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஹோம் தேட்ரு வேறு ஏதாட்டி டிவைஸை தான் கனெக்ட் பண்ணணும். ஸ்பீக்கரை தயவுசெய்து கனெக்ட் பண்ணிடாதீங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடுல் அடி வாங்கிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எல்லாமே கொடுத்தாச்சு சுவிட்ச் மூலமாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அது வழியாக பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிளை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா பெஃபிகால் போட்டு ஒட்டிடுறேன், ஏன்னா அப்போ தான் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதில் மாட்டிக்கலாம். இந்த யூஎஸ்பி கேபிள் எது கனெக்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பவர் சப்ளை எதுலேருந்துனாலும் எடுத்துக்கலாம். மொபைல் சார்ஜர், பவர் பேங்க், டிவிடி பிளேயரு, ஹோம் தேட்டர் பின் எதுலேருந்துனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒயர் கனெக்ஷன் தான். மைனஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு, ப்ளஸ் மட்டும் சுவிட்சுக்கு போய் கரெக்டாக அந்த பின்னுக்கு போகுது. ஸோ அந்த செட்டப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து ஆர்சி பின்னுக்கான கேபிள் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம லைட்டாக ஹோல் போட்டு அதில் இந்த பின்னு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம பெஃபிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பெஃபிகால், பெஃபிக்விக் எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள் சைடும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு எல்லாமே ஃபினிஷ்ட் ஆகிட்டு, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் சைடில் உள்ள பேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட கனெக்டரில் வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த பாக்ஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஆண்டனா கேபிள் பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு வெளியே தான் இருக்கும், அப்போ தான் ஆடியோ வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ வெளியே வச்சுட்டு பெஃபிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அது வந்து ஆடாமல் நல்லா ஸ்டெடியாக நிற்கும். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா 2 ஹோல் போட்டிருக்கேன், அதில் இந்த பேனல் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்க்ரூ நார்மல் டைட் வச்சாலே போதும், நல்லா ஜம்முன்னு நின்றுவிடும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேக் சைடு ஃபினிஷ்ட் ஆகிட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா மாடலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. எல்லாமே பழைய பொருள். ஸ்க்ரூ கூட பார்த்திங்கன்னா பழசு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ரேட்டில் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு 150 ரூபா இருந்தாலே போதும், நீங்கள் அழகாக உங்கள் ஹோம் தேட்டருக்கு பென்ட்ரைவர் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ளூடூத்து, எஃப்எம் எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஸோ ஒரு 150 ரூபா நீங்கள் செலவு பண்ணாலே பக்காவாக ரெடி பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். கேப்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால் ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ட்ரவியாக தான் இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகிறது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டாக எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாயிரும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் நான் ஆன் பண்ணியிருக்கேன். என்னோடய மொபைலில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பேர் நியூ டிவைஸ் கொடுக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டிவைஸோட கனெக்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா இப்போ அதோட ப்ளூடூத் நேம் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா பேர் பண்ணோன்னா பேர் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு லைட்டு கூட இண்டிகேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூடூத் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நான் கண்ட்ரோல் பண்ணி காமிக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஸோ ப்ளூடூத் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாடல் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதை ஹோம் தேட்டர் கூட கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5.1 ஹோம் தேட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹோம் தேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இந்த போர்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த போர்ட்டில் வந்து உங்கள் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ப்ளூடூத் கூட உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இந்த ஹோம் தேட்டரை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஆக்ஸ் கேபிளுக்குள்ளே இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண டிவைஸ்லேருந்து இந்த ஆக்ஸ் கேபிளுக்கு இன்புட் கொடுத்தாலே போதும், இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 2 பின் கேபிள் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி கேபிள் வாங்கிட்டு ரைட் சைடு அதே மாதிரி லெஃப்ட் சைடு எல்லாமே ரெண்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலேருந்து ஒரு நான் காப்பிரைட் சாங் போடலாம். தமிழ் சாங் போடக்கூடாது நண்பா, தமிழ் சாங் போட்டால் நம்ம சேனலை இழுத்து மூடிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உங்கள் மொபைல் கூட பேர் பண்ணாலே போதும், ரெண்டாவது தடவை நீங்கள் உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது பேர் ஆயிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிக்குள்ளே செட்டாப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட பேக் சைடு பாருங்க ஒரு யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாடுலை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிவி வேறு யூஎஸ்பி போர்ட் எதுலெல்லாம் இருக்கோ அதிலலாம் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாடுல் வந்து ஆன் ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து சாங் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடுலை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மினி ஆம்பிளிஃபை எப்படி செய்யலாம்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாட்டு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.